எல்லாரும் சொன்னதுதான். நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதுல எந்த விதத்திலையுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறேன். முக்கியமா வந்து இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்ப அது ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அவர் வந்து இந்த டைம்ல, இப்போ உன்னோட கரியர்ல இந்த டைம்ல வந்து $1 மில்லியன் நீ படம் பண்றது வந்து ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோகிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ், யுவராஜ் கணேசன் ப்ரோ. இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியில இருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமால ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்ல ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனாபடத்துல ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம்னா அந்த நினைப்பு மேல மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துமே நான் பிடிவாதமா இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோட தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் அந்த வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்சஸா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா வந்து இந்த படத்தை வந்து நாங்க எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்தாலும் இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ல ஒரு வெற்றி படமா சாத்தியமாக்கி இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்க இந்த நேரத்தில் நாங்க வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க கூட்டமா தியேட்டருக்கு வந்ததும் நீங்க சிரிச்சதும் என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்கள்ல இருந்த அந்த அமைதி வந்து என்ன பயமா ஒரு ஹான் பண்ணிச்சு, எங்க ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனா இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாம இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பு அலன்றது வந்து என்னோட எழுத்தை வந்து அவ்வளோ விதத்துல வந்து முழுமையடை செஞ்சிருக்கு. அதனால தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்ப ஜனநாயகன் அந்த அலைக்கப்புறமும் இப்ப வந்து ஸ்கிரீன்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீக்ல இருந்து நிறைய ஷோஸ் வருது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்த்து எங்க டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமா இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.